எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 11வது வசனம். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம் என்று சொல்லி, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய காவலை காக்கிறோம் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். நாம் கர்த்தருடைய காவலை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ நாச மோசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆபத்து நிறைந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாதி என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வியாதிகளுக்கு பெயர் இருக்கிறது. சில வியாதிகளுக்கு பெயரே தெரியாத வியாதிகள் அநேகம் உண்டு. கொடிய வியாதியில் பலர் சிக்கப்பட்டு அகால மரணம் அடைகிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கும் எனக்கும் காவல் யார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தரே அல்லாமல் வேறே யாரும் இல்லை. சிலர் சொல்லலாம், என் சுய பலத்தினால நான் பாதுகாக்கப்படுகிறேன், நான் சாப்பிடுகிற சாப்பாட்டுடைய ஸ்ட்ரென்த்தினால தான் நான் வாழ்கிறேன்னு சொல்லி சிலர் நம்முடைய சுய பலன், சுய ஞானம், சுய திறமை இதை சார்ந்தே சிலர் பயங்கரமாய் பேசிக்கொண்டு திரிவார்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அவரை சார்ந்து இருக்கிறது. அவருடைய காவலை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேலைக்கு போகும்போது பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். திருப்பி வரும்போது பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிக்க போகும்போது பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். ஏன்? எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் அது தேவ பாதுகாப்புக்கு ஒத்ததாக இருக்கவே இருக்காது. எத்தனை செக்யூரிட்டிஸ் உங்கள் வீட்டை சுற்றி இருந்தாலும் நம்முடைய தேவனுடைய பாதுகாப்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அவருடைய காவலை நீங்களும் நானும் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அவரை விட்டு விலகாதிருக்க வேண்டும். அவர் காவல் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்மளை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? அவரை விட்டு விலகாதிருக்க வேண்டும். அவருடைய காவலை காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்தில், போகிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில், படிக்கிற இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலாக இருந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதரர்கள் ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தேவன் ஆசீர்வதித்து நடத்துவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. உடைய காவலை காக்க கர்த்தர் உதவி தருவீராக. பாதுகாப்பை கட்டளையிடுவீராக ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிற எல்லா இடையூறுகளும் எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்து சமாதானத்தின் நாட்களை தருவீராக ராஜா. ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நீரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் பாதுகாவலையும் கொடுத்து நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.